இந்த வெள்ளரசு நாடு வந்து யாருக்கு பொருந்தும்? அரசியல்வாதிக்கா, பிஸ்னஸ் பீப்புளுக்கா, இல்லாட்டி மிடில் கிளாஸுக்கா, இல்லாட்டி சாதாரண மக்களுக்கா? யுஎஸ் மெக்சிகோ பார்டரை கடக்க முயன்ற 9 இந்தியர்களை யுஎஸ் பார்டர் சர்வீஸ் கைது செய்துள்ளது. இன்று இந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் காங்கிரஸ் லீடர், காங்கிரஸ் பார்ட்டிஸ் ஒர்க்கர். 2024ஆம் ஆண்டு மொத்தமாக 43,000 இந்தியர்கள் கனடா வழியாக அமெரிக்கா சென்று பிடிபட்டுள்ளனர். At the northern border this year, with nearly 60% of those being Indian nationals. Many of these migrants have crossed into the U.S. from Canada, seeking better economic opportunities. அமெரிக்கா கனடாக்கு இடையிலான 25% டெரஃப் வருவதற்கான அடிப்படை காரணமே இந்த இல்லீகல் பார்டர் கிராசிங் தான். முதல்ல ஆரியா, இப்ப ரூபிதாலா எவ்வளவு காசு செலவழிக்கவும் தயாரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னால இந்தியன் கவர்மெண்ட் இயங்குதா? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மெக்சிகோ அமெரிக்கன் பார்டரில் 9 இல்லீகல் இந்தியன்ஸை வந்து அமெரிக்கன் பார்டர் சர்வீஸ் பிடிச்சிருக்கிறாங்க. இதில் பிடிப்பட்டது முக்கியம் இல்லை, இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதான் முக்கியம். How you guys doing? Came from India, Mumbai, Dehradun, Gujarati. Chicago. That's where you're going? Chicago? What'd you do in India? Congress leader, Congress party's worker. Congress Party worker. Okay. You flying to Mexicali? No, Mexico. No, fly. Were they on a bus? Were you on a bus? Yeah, one. With a group of 9 from India. இந்த வீடியோவும் படி அமெரிக்கன் பார்டர் சர்வீஸ் ட்ரக்கில் வராங்க. இவங்க 9 பேரையுமே இந்தியன் என்று ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் மெக்சிகோவுக்கு ஃப்ளை பண்ணியா வந்தீங்கன்ட்டு. அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலை. அப்போ பஸ்ஸிலையா வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் பதில் சொல்ல தெரியலை. நார்மலாக இந்த வெளி இடத்துல வந்து பார்டரை க்ராஸ் பண்ண முடியாது. இவங்க எல்லாமே ஒரு ரிவர் வழியாக தான் இந்த பார்டரை க்ராஸ் பண்ணி போகலாம். இவங்க யாருக்கோ பிள்ளையான யாருக்கோ ஸ்மக்லர்ஸுக்கு காசு கொடுத்து அவன் நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறன்றது இதுதான் போல். இந்த இடத்துல ஒருவர் மும்பாய், இன்னொருவர் குஜராத்தின்னு சொல்கிறார். அப்போ என்ன வேலை செய்கிறீங்கன்ட்டு கேட்டதுக்கு தாங்க காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்டா நாங்கள் காங்கிரஸ் பார்ட்டிக்கு வேலை செய்கிறோம்னு இந்த இடத்துல அவர் சொல்கிறார். இவரை பார்த்தா இன்னசென்ட்டாக தான் இருக்குது, பொய் சொல்கிற மாதிரி தெரியல. உண்மையிலே இவங்க கொஞ்சம் பாவம்தான். ஒழுங்காக இவங்களுக்கு வேலை செய்ததுக்கு சம்பளம் கொடுத்துருந்தா அந்த காங்கிரஸ் பார்ட்டியில் ஏன் இப்போ அமெரிக்கா மெக்சிகோ பார்டரில் வந்து நிற்க போகிறாங்க? வல்லரசு நாடுன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே நாட்டை விட்டு வெளியில் தான் வராங்க, வழியே இந்தியா நாட்டுக்குள்ளே இருக்கிறதே இல்லை. இப்போ இந்தியா ஒரு வெள்ளரசு நாடு. இந்த வெள்ளரசு நாடு வந்து யாருக்கு பொருந்தும்? அரசியல்வாதிக்கா, பிஸ்னஸ் பீப்புளுக்கா, இல்லாட்டி மிடில் கிளாஸுக்கா, இல்லாட்டி சாதாரண மக்களுக்கா? அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேணும். சாதாரண மக்களுக்கு அந்த பேர் பொருந்தவே பொருந்தாது. எல்லாருமே நாட்டை விட்டு வெளியேறுறாங்க. இந்தியாவை தவிர எந்த நாட்டுக்கு போகவும் தயாராக இருக்கிறாங்க சாதாரண மக்கள். இது ஒரு சனத்தொகை அதிகம்னு தான் இதுக்கு சொல்கிறாங்க. என்ன சொன்னால் வேலையில்லா பிரச்சனை இருக்கிறதால. சரி, நாங்கள் மிடில் கிளாஸுக்கு வந்தால் கூட அவங்க கூட ஸ்டூடெண்ட் வீசா, ஒர்க் வீசாண்டு வெளியில் போயிடுறாங்க. இதே கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கூட தங்களோட பிள்ளைகளை வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சு வெளிநாட்டில் தான் வாழ்க்கை தொடர ஆசைப்படுறாங்க. கடைசியாக மிஞ்சி இருக்கிறது வந்து அரசியல்வாதி தான். ஸோ இந்த வெள்ளரசு நாடு என்ற பேர் வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸில் வேலை செய்தவங்க எல்லாருமே மெக்சிகோ அமெரிக்கா பார்டரில் வந்திருக்கிறாங்க. இதை அக்செப்ட் பண்ணியே ஆக வேண்டும். இன்றைக்கி விலங்கு மாட்டி டிப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் இருந்துமே காடு மேடு உயிரை பணயம் வச்சு வந்து அமெரிக்காவுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து வெறுக்கிறாங்க அந்த நாட்டை. இருந்தாலும் இதை வெளியில் காட்டி கொள்ளவே மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒற்றுமை. President-elect Donald Trump threatened to impose tariffs on Canada in case of continued flow of drugs and immigrants through its borders. Surge in illegal crossings through the US-Canada border by Indian nationals. இப்போ இந்த பார்டர் பிரச்சனை வந்து கடைசி 2-3 வருடமாக தான் அதிகரித்து கொண்டு வருது. இப்போ
டொனால்ட் ட்ரம்பும் ஜஸ்டின் ட்ரூடோவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பெரிய அளவில் அது சக்ஸஸ் இல்லை. இப்போ போன வருடம் வந்து 43,000 இந்தியர்கள் வந்து கனடா border மூலமாக வந்து அமெரிக்காக்குள்ளே சென்றுள்ளனர். The figure in 2024 rose to 43,000 Indians out of the 198,000 people, close to 22%. Among the reasons listed behind the emergence of the US-Canada border as a preferred route to gain entry into the US is the fact that the said border is longer and less guarded than that of Mexico, and it's easier to get a visitor visa in Canada than getting a US one. Trump had previously threatened Canada with a 25% tariff on its exports to the United States in a push to resolve the border crisis. This was also one of the major issues discussed during Prime Minister Trudeau's meeting with Donald Trump. இதில் முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால், கனடாக்கு விசிட்டர் வீசா, ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்த மக்கள் எல்லாருமே இங்கே இருக்காமல் கனடாவில் அமெரிக்காக்குள்ளே போனால் தான் ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே போய் பிடிபட்டிருக்கிறாங்க. அந்த பிடிப்பட்ட மக்களின் எண்ணிக்கை தான் 43,000. இதில் பிடிபடாமல் நிறைய பேர் டாக்ஸியை நிறைய வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இல்லீகலாக. அதோட கணக்கு பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கனடாக்குலேருந்து அமெரிக்காக்குள்ளே போய் பிடிப்பட்ட மக்கள் தான் 43,000. பிடிபடாத மக்கள் எத்தனை பேருண்டு கணக்கில் இன்னும் வரவில்லை. U.S. Customs and Border Protection reports a 95% increase in encounters at the northern border this year, with nearly 60% of those being Indian nationals. Many of these migrants have crossed into the U.S. from Canada, seeking better economic opportunities. 95% 60% வந்து இந்தியர்கள் தான் அந்த border யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் கனடா வழியாக தான் அவங்க போகிறாங்க அமெரிக்காவுக்கு. இவங்க எல்லாம் வந்து கனடாவில் இருப்பாங்களா இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி நேராக அமெரிக்காவுக்கு போவாங்களா இருந்தாலும் பரவாயில்ல. கனடா ரூட்டை யூஸ் பண்ணுறதால தான் இன்றைக்கி இந்த டெரஃப்ன்ற ஒரு அடிப்படை பிரச்சனையே அதில் தான் ஆரம்பமானது. அடுத்தது ரூபி தாலா. இவங்க எப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு முதல்ல சந்திரா ஆர்யா லிபரல் ரேஸில் இருக்கும் பொழுது இவங்க வரையில்லை. எப்போ சந்திரா ஆர்யாவை லிபரல் வந்து நீக்குதோ இந்த ரேஸில், நீக்கிற அடுத்த நாளே இவங்க ரூபி தாலா வந்து இந்த ரேஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ரெண்டு பேரையும் எடுத்து பாருங்க, பார்த்தா ரெண்டு பேருமே எவ்வளவு பணம் செலவழிக்கவும் தயாராக இருக்கிறதாக, அதாவது இந்த ரேஸுக்கு. ஸோ ரெண்டு பேருக்குமே பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த சந்திரா ஆர்யா எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் இவர் பதவியில் இருக்கும் பொழுதே அன்அஃபிஷியலாக இந்தியன் பிரைம் மினிஸ்டரை போய் மீட் பண்ணியிருக்கிறார். அது இவருக்கு ஒரு கண்ட்ரவர்ஷியலாக இருந்தது. மற்றது இவருக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாது, அது பெரிய இஷ்யூவாக இருந்திருக்காது. ஸோ இந்த ரூபி தாலா வந்து சந்திரா ஆர்யாவோட ரிப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ யாரோ இவங்கள வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இந்தியன் அரசாங்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க தான் இவ்வளோ பணத்தை இந்த எலெக்ஷனுக்கு வாரி வழங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, ரூபி தாலாக்கு பழைய கண்ட்ரவர்ஷியல் இருக்குது. இவங்க பதவியை ரிசைன் பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில். ஏன்னு சொன்னால் இவருடைய தாயாருக்கு கேர்டேக்கர் தேவைப்பட்டது. 2 பேரை இவ ஹயர் பண்ணியிருக்கிறா. 2 பேருக்குமே மாதம் $1000 தான் பே பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 12லேருந்து 16 மணித்தியாலம் வேலை செய்ய வேணும். 2 பேருமே இப்போ பதவியில் இருக்கும் பொழுதே 2 பேருமே இல்லீகலாக தான் இவர் ஹயர் பண்ணியிருக்கிறார். அதாவது டேக்ஸ் பே பண்ணாமல் 2 பேருக்கும் சம்பளம் கை காசுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு கண்ட்ரவர்ஷியல். அது மட்டும் இல்லை, அவங்கள கேர்டேக்கராக யூஸ் பண்ணாமல் கார் வாஷ், அவருடைய பிரதர்ட ஷூவை பாலிஷ் பண்ணுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறது, இப்படியான தொழில்களை தான் கேர்டேக்கருக்கு வழங்கியிருந்தார். இந்த கண்ட்ரவர்ஷியலால் தாங்க முடியாமல் தான் இவங்க வந்து ரிசைன் பண்ணாங்க அப்போ பதவி காலத்தை. அதே நேரத்தில் இவங்கள்ட இப்போ உள்ள கொள்கையை பாருங்கள். But we must clamp down on human trafficking and those that are here illegally. As your Prime Minister, I promise you, I will deport every illegal immigrant in Canada. Canada's comeback starts now. இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை வந்து தான் டிப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து அவங்க குறிப்பிடுறது வந்து காலிஸ்தானை தான். இந்தியா இன்றைக்கி காலிஸ்தானை தான் அட்டாக் பண்ணுது. ஸோ இவங்களை வச்சு காலிஸ்தானை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இந்த புது முயற்சி. அது மட்டும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் பதவின்றது ஒரு பெரிய போட்டி. இங்கே இருக்கிற போட்டியாளர்களை வச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு ஹெவியான ரேஸ். ஃபார்மர் பேங்க் ஆஃப் கனடா கவர்னர், அது மட்டும் இல்லை டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், இவங்களோட தான் இவங்க ஃபைட் பண்ண போகிறாங்க.
பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இவ்வளோ காசு பணத்தை லேஸில் செலவு பண்ண முடியாது. இந்த கேம்பெயினுக்குண்டே நிறைய காசு முடிய போகுது. ஸோ இந்த பணம் எல்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது? பணம் மட்டுமில்லை, நிறைய வாலண்டியர்ஸை வந்து பேக்கப்பாக வச்சுருக்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.